சாத்திரத்தில் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறார். இது வந்து 12 திருமுறைகளில் வருது. அதே மாதிரி சாத்திரத்தில் ஒரு கடிதம். சாத்திரத்தில் யாருக்கு அப்படின்னா உமாவதி சிவாச்சாரியார். உமாவதி சிவாச்சாரியாருக்கு பெத்தான் சாமனுக்கு தீட்சை கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் கொடுக்குறார். பெத்தான் சாமன் என்று சொல்லி அவர் வந்து தில்லையம்பதியில் மடப்பள்ளியில் சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு வெட்டுறவன். சாப்பாடு செய்கிறது கூட இல்லை, விறகு வெட்டுறவன். அவருக்கு ஒரு மனசில் ஏக்கம், நம்மளும் எல்லாத்து மாதிரி தீக்கை வாங்கி பெருமான வழிபாடு செய்யணும்னு. ஆனால் உமாவதி சிவாச்சாரியார் பெரிய சிவாச்சாரியார், அவர் தலைமை சிவாச்சாரியார், அவர்கிட்ட போய் கேட்குற அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏண்டா உனக்கெல்லாம் தீக்க வேணுமான்னு பேசிட்டா என்ன செய்கிறதுன்னு மனசுக்குள்ளே பயம். பெருமான்கிட்ட தினசரி விண்ணப்பம் வச்சார். அப்படி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அவருடைய பக்குவத்தை கருதி சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய பக்குவம் அந்தளவுக்கு பெத்தான் சாமன் பக்குவமாக இருந்திருக்கிறான். அதனால் சாமி உமாவதி சிவாச்சாரிட்ட ஒரு கைச்சீட்டு கொடுக்குறார். பெத்தான் சாமனுக்கு பேதமர முக்தி கொடு அப்படின்னு, தீட்சை கொடுன்னு சொல்லலை, பேதமர முக்தி கொடு அப்படின்னு கொடுத்தார். சொன்னதை உடனே அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணோடனே அவர் திருவடி அடைஞ்சிட்டார். அதுக்கு பேர் சத்தியோ நிர்வாண தீக்கை. ஐயாவோட சாத்திரத்தை பற்றி சொன்னார் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் 2 தீக்கை இருக்குது நிர்வாண தீக்கையில். சத்தியோ நிர்வாண தீக்கை, இன்னொன்று அசத்தியோ நிர்வாண தீக்கை. பக்குவமுடைய அன்பர்களுக்கு அந்த சத்தியோ நிர்வாண தீட்சைங்கிறது கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க அப்போவே திருவடி அடைஞ்சிருவாங்க. பெத்தான் சாமன் போல் கொஞ்சம் பக்குவம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நிர்வாண தீக்கை வாங்கி அதற்கு பிறகு கொஞ்ச நாள் பயின்று பெருமானுக்கு தொண்டெல்லாம் செய்து திருமுறைகளெல்லாம் பயின்று சாத்திரங்களெல்லாம் பயின்று அதற்கு பிறகு திருவடி அடையிறது. இந்த சத்தியோ நிர்வாண தீக்கை அப்படிங்கிறது என்னென்னா, சாத்திரத்தில் சொல்லுவாங்க, உணர்த்திய பொழுதே உணர்த்திய பொருளை உணர்த்தியவாறே உணர்ந்து கொள்ளுவது. உணர்த்திய பொருள் என்ன? சிவபெருமான் சொன்ன மாத்திரத்தில் அப்படியே உணர்ந்து கொள்வது. அதாவது நல்ல காஞ்ச விறகுல தீப்பற்ற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் கரியில் தீப்பற்றுற மாதிரி அதி தீவிரமான ஒரு பக்குவம். அந்த பக்குவம் இருந்ததுனால உபதேசம் பண்ணோடனே திருவடி அடைஞ்சிட்டார். பெத்தான் சாமனுடைய மனைவி வந்து ஐயர் ஏதோ பண்ணிட்டார், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அரசன்ட்ட நியாயம் போகுது. அரசன் வந்து கேட்குறார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை, அவருக்கு பக்குவம் இருந்தது, நான் தீக்கை கொடுத்தா அவர் திருவடி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னொருத்தருக்கு செஞ்சு காட்டுங்கங்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட தேரல. யாராவது இருந்தால் தானே செய்ய முடியும். அப்போ தான் அவர் வந்து பார்த்தாரு. அவர் தினசரி பூஜை பண்ணி ஒரு முள்ளு செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இருப்பார். அந்த செடிக்கு பக்குவம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது. யாருக்கு? ஓருயிராக இருந்தாலும் கூட அந்த தீர்த்தம் பட்டு 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 அந்த சிவபுண்ணியத்தில் அது அப்படி இருந்தது. அந்த செடிக்கு மந்திர உபதேசம் பண்ணார். அது கருகி எல்லாரும் பார்க்குற மாதிரி மேலே போச்சு. அதற்கு பிறகு தான் எல்லோரும் நம்பினாங்களாம். அந்த மாதிரி அவர் கடிதம் கொடுத்தது சைவ இந்த இதில் திருமுறைகள்லையும் இருக்குது, சாத்திரத்தில் இருக்குது. சிவபெருமான் 2 கடிதம் கொடுத்துருக்கிறார். இந்த கடிதத்தை